ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சென்னை வந்துட்டேன். இங்கே தான் சோழிங்கநல்லூரில் தான் இருக்கேன். அண்ட் இவர் தான் என்னோடய நண்பன். ஹாய். 5 வருஷம் கழித்து மீட் பண்ணுறேன். இவர் பேர் நட்ராஜ் ஆக்சுவலாக. ஸோ இவரை மீட் பண்ணுறதுக்காக தான் ஆரோவல் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நான் இங்கே வந்தேன் ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஸோ இங்கே தான் பக்கத்தில் பீச் இருக்குது, ஈசிஆர் பீச்சு. அப்படியே போகலான்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் பீச் போயிட்டு உங்களுக்கு பீச்சை வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ஈசிஆர் பீச்சுக்கு வந்துட்டோம் கைஸ். ஃபைனலி இதோ உங்களுக்காக பீச். சென்னைக்கு நிறைய வாட்டி போகிறேன், ஆனால் பீச்சே பார்க்க முடியாமல் போயிட்டு இருந்தது. ஒரு வழியாக என் நண்பனை பார்க்க வந்ததுனால இந்த பீச்சை பார்க்க முடியாது. போய் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாட்டேன், அப்படியே ஃபன் பண்ணிட்டு நான் வரேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். 1000 கவலைகளை மறக்கிறதுக்கு ஒரே இடம் இந்த பீச்சு தான். வந்து தனியாக உட்காந்து அப்படியே எவ்வளோ நேரம் வேணால் அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். அந்த அலைகள் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் அது கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கடல் நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்கு. ஆபத்தும் இருக்குது, அழகும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் பீச்சோட உட்காந்து மனசில் 1000 கவலைகள் இருக்குது. என்னதான் ஜாலியாக விளாக் பண்ணாலும் இருக்குல்ல, இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும் கவலைகள். ஸோ நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு வரேன் கைஸ். மனுஷங்களுக்கு தான் 1008 கவலைன்னா பாவம் அந்த நாய்க்கு என்ன கவலைன்னு தெரில. தனியாக ஒரே ஒரு நாயாக உட்காந்து கடலை பார்த்துட்டு என்னோட சோகத்தை சொல்லி அது என்ஜாய் பண்ணிட்டுருக்கா இல்லை ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்னு கூட எனக்கு தெரில கைஸ். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆனால் தனியாக மட்டும் இருக்குது. ஸோ ஒரு மனுஷனாகட்டும் ஒரு உயிரினமாகட்டும் தனியாக இருந்தாலே அது தன்னோட ஃபீலிங்ஸை என்ஜாய் பண்ணுறது தான். அதை கெடுக்கிறதுக்கு ஒரு குண்டை வந்துட்டான் சென்டரில். யாரா பாவம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஒரு நாய் கூட இங்கே என்ன சொல்கிறது ஃபீல் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. அது பாட்டுக்கு ஃபீல் பண்ணிருந்துச்சு கைஸ். அதான் அந்த தடியாக இருக்கான் பாருங்க, அவன் வந்து அந்த நாயோட ஃபீலிங்ஸை கெடுத்து விட்டு போயிட்டான் கைஸ். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எவனா வருவான். நம்ம எவனாவது கிடையாது, யாராவது பொண்ணோ பையனோ நம்மளோட சந்தோஷத்தை நம்ம தனியாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி கெடுக்கிறதுக்கு எவனா ஒருத்தன் வருவான். அவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க கைஸ். பாவம் அந்த நாய் ஃபீல் பண்ணிகிட்டே போயிடுச்சு கைஸ். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. என் நண்பன் பாவம் தனியாக ஃபீல் பண்ணிருக்கான், என்னன்னு தெரில, ஃபீல் பண்ணுறான். அந்த நாய் இங்கே வந்துச்சு கைஸ். இனம் வந்து அதோட இனத்தோடு சேர்ந்துருச்சு பாருங்கள். எனக்கு நீச்சல் தெரியாது, இல்லைன்னா நானுமே இது நீச்சல் போட்டு வந்த உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு பிஜிஎம்மை போட்டு கடலை இறங்கி குத்தாட்டம் போட்டுருவேன். எனக்கு நீச்சல் தெரியாது. எங்க கடல் என்ன உள்ள எடுத்துட்டு போயிடுமோ ஒரு சின்ன பயம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? முத்தி திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என எனக்கு தெரிஞ்சு வெட்டிங் ஷூட் நடக்குது போல இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. இவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸு அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் வேற மாதிரி ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிருக்காங்க ஒருத்தவங்களும். நம்ம வாழ்க்கையில் எப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி தெரிலைங்க. நடக்கும்னு பார்க்கலாம், நம்பிக்கையோடு இருப்போம் கைஸ். அங்கேயே ஒரு நாய் இருந்துச்சு, அது பாவம் ஃபீல் பண்ணிருந்ததை வீடியோ எடுக்கலான்னு போனேன். ஒரு நாய் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அந்த நாயை துரத்தி விட்டுருச்சு. இங்கே தான் ஒரு ஜீவன் பாவம் தனியாக அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணிட்டுருக்கு. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்ப்போம். அழகாக அது பாட்டுக்கு ஒரு குழியை தோண்டிட்டு அழகாக பீச்சை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு கைஸ். அவன் பசிக்கு போல இருக்கு, இதான் வாங்கி போடுவோம். டிஸ்டர்ப் பண்ணிடாதரா நீ வந்து நடுவில் போயிட்டான். ஃபைனலாக நாங்களும் உட்காந்து பீச்சை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபீலே தண்ணி நல்லா இருக்கு.
ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வந்து அழகாக இந்த மாதிரி உட்காந்து அந்த கடலை பார்த்துக்கிட்டே 1000 கவலைகள் இருக்கும். அந்த கவலையெல்லாம் மறக்கடிக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இல்லாத கவலைலாம் வரும். அந்த கவலை ஏன் வருது, எதுக்கு வருது நம்மளுக்கு தெரியாது. இதான் இருக்கும் கைஸ் லைஃபு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷு சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ப்ரான் சாப்பிட்ருக்கோம். மொத்தமாக அது 100 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அதே எடுத்துக்கோம் கைஸ். இப்போதான் முடிச்சுட்டு எல்லாம் விளையாட்டு முடிச்சுட்டு ப்ரான்ஸை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் பஸ் ஏறுறேன். பஸ் ஏறும்போது விலாகை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். என்னால் முடியல, செம்மையாக இருக்குது. ஸோ கோயம்பேடுக்கு பஸ் புக் பண்ணிட்டுருக்கேன். மீன்ஸ் இங்கேருந்தே போகிற மாதிரி இருக்கான்னு பார்க்குறேன். ஒருவேளை இங்கேருந்தே எனக்கு பஸ்ஸு கிடச்சின்னா நான் இங்கேருந்தே பஸ் ஏறிடுவேன். அப்படின்னா கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து நம்ம பஸ் வைக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டே நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஸ் புக் பண்ணிட்டோம். சாப்பிட போகிறோம்னு சொல்லல, சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு 9:50 பஸ் எனக்கு. அது 11 மணிக்கு நினச்சா 9:30 மணிக்கா. நான் தான் தெரியாமல் பஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். அது இவன் தான் முக்கிய காரணம். ஸோ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும். 1 hour தான் இருக்குது, 50 minutes தான் இருக்குது. ஸோ இந்த விளாகில் வந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விளாகை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பஸ் வந்துருக்கு. நான் அப்படியே ஒசூர் கிளம்புறேன். டாடா, பை பாய். பாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் காய்ஸ். பாய் பாய். ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் ஒசூர் ரீச் ஆகிட்டேன். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக வீடியோவை எண்ட் பண்ணுவோம்னு நினச்சேன். அதனால ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த பெல் ஐக்கான், உங்களோட கமெண்ட், அந்த லைக் கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டிங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.